துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மட்டுமாய் உம்மை நாங்கள் துதிக்கவும். ஆண்டவரே, கடந்த 2 மாதங்களும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த 3வது மாதத்தினுடைய முதல் நாளில் உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை வைத்து ஆண்டவரே எங்களை களிப்போடு பாட செய்த உம்முடைய பெரிய கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வர தடைப்பட்டிருக்கிற ஜனங்களை கொண்டு வாங்க, புதிய குடும்பங்களை கொண்டு வாங்க. ஆண்டவரே, தேவன் நீர் மகிமைப்பட போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம். விடுதலையோடு நாங்கள் பாடி உண்மையை நாங்கள் ஆராதிக்க, உண்மை நாங்கள் கீர்த்தனம் பண்ண உதவி செய்யுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அவனுடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த 3வது மாதத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இவருடைய சமூகத்தில் நம்ம கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்முடைய இயேசு நல்லவர், நல்லவராகவே இருக்கிறார். வேதம் சொல்கிறது, சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலுக்கோ தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொன்னது போல என் கர்த்தர் நல்லவராகவே இருப்பதற்காக 2026வது ஆண்டினுடைய 3வது மாதத்தில் நம்மளை அடியெடுத்து வைத்து செய்திருக்கிறார். எல்லாரும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவோம் என்ற பாடலை உற்சாகமாய் நம்ம கரங்களை தட்டி பாட போகிறோம். நன்றி பலிகளை செலுத்தி நன்றி உள்ள இதயத்தோடு நன்றி சொல்லி நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தை. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தை. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. ஆமென். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தை. ஆமென். சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தை. ஓ நன்றியாய் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. ஆமென். நன்றியாய் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. ஆமென். கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல். ஆமென். கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவா என்னை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவா என்னை நடத்தினாரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. ஆமென். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. எல்லாரும் சேர்ந்து நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும், எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும், ஓ சேனைகள் கர்த்தர் என் முன்னே செல்கிறார் என்று பயப்படனே.
சேனையின் கர்த்தர் என் முன்னே செல்கிறார் என்றும் பயப்படனே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் நல்லவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தை. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தை. ஆமென். நன்றியா என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை ஓ நன்றியா என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை. ஆமென். துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும் துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும் கண்மாலை தேவன் என்னுடன் இருக்க கவலை இல்லை என் வாழ்விலே. கண்மாலை என்னுடன் இருக்க கவலை இல்லை என் வாழ்விலே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் எத்தனையோ நன்மைகளை செய்த ஆண்டவருக்கு ஓ வல்லவரே நன்மைகள் நன்றி சொல்லி பாடுவே. ஆமென் ஆமென் அப்பா இயேசுவே. ஆமென். நன்றியா என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை. ஆமென். நன்றியா என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை. ஆமென். கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தார். கடந்த நாட்கள் முழுவதும் 2 மாதங்கள் அளவு ஒரு சேதம் இல்லாமல் கண்மணி போல ஓ கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவா என்னை இம்மட்டும் என்னை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். கைவிடாமல் கனிவா என்னை ஓ நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில். ஆமென். நல்லவரே வல்லவரே நன்றி சொல்லி பாடுவே. நாதன் இயேசுவை நன்றி செலுத்துகிறோம். நன்றியா என் உள்ளம் நிறைந்து ஓ அஞ்சிடே நான் அஞ்சிடே சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடே நான் அஞ்சிடே சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடே அஞ்சிடே நான் அஞ்சிடே சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடே நான் அஞ்சிடே சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. யெகோவா என்னும் நாமம் உள்ளோரே எல் ஷடாய் நீ என்றும் என்னோடே. யெகோவா என் தேவைகள் சந்திப்பி என் குறைகள் நிறைவாக்குவே. யெகோவா யெகோவா என்னும் நாமம் உள்ளோரே நிறைவாக்குவி. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன் சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன் சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. என் பலவீனத்தில் பலனானவர் வியாதியில் வைக்கரும் அவரே. என் பலவீனத்தில் பலனானே வியாதியில் வைக்கரும் அவரே. துன்ப வேளையில் துணையாளவர்
சர்வ வல்லவர் என்றும் என்னோடே, அஞ்சிடே நான் அஞ்சிடே. சர்வ வல்லவர் என்றும் என்னோடே, அஞ்சிடே நான் அஞ்சிடே. சர்வ வல்லவர் என்றும் என்னோடே, அஞ்சிடே நான் அஞ்சிடே. சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. எந்தன் கண்மலை நீரல்லவோ, எந்தன் அடைக்கலம் நீரல்லோ. எந்தன் கண்மலையே, ஆமே, எந்தன் அடைக்கலமே, நீரல்லவோ. எந்தன் தாவரம் நீரல்லவோ, எந்தன் ஆதாரம் நீரல்லவோ. எந்தன் தாவரம் நீரல்லவோ, எங்கள் ஆதாரமே. ஓ அஞ்சிடே நான் அஞ்சிடே. சர்வ வல்லவர் என்றும் என்னோடே, அஞ்சிடே நான் அஞ்சிடே. சர்வ வல்லவர் என்றும் என்னோடே, அஞ்சிடே நான் அஞ்சிடே. சர்வ வல்லவர் என்றும் என்னோடே, அஞ்சிடே நான் அஞ்சிடே. சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. யெகோவா இன்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் என்றும் என்னோடே. யெகோவா கர்த்தருடைய பர்வத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஆமென். யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் என்றும் என்னோடே. அவரை உயர்த்துவோம், அவருடைய நாமம் பெரியது. ஆமென். என் குறைகள் நிறைவாக்குவே, அஞ்சிடே நான் அஞ்சிடே. சர்வ வல்லவர் என்றும் என்னோடே, அஞ்சிடே நான் அஞ்சிடே. சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. எந்தன் கேடகம் நீரல்லவோ, எந்தன் மறைவீடம் நீரல்லவோ. சொல்லுங்க, எந்தன் கேடகம், எங்களுடைய மறைவிடமே நீங்க தான்ப்பா. எங்களை காண்பவர், என்னை காண்பவர் நீரல்லவோ. எங்களை காப்பவர், ஓ தேங்க் யூ ஃபாதர். என்னை காண்பவர் நீரல்லவோ. எங்களை காத்து வழி நடத்துகிறவரே. ஓ அஞ்சிடே நான் அஞ்சிடே. ஆமென். அஞ்சிடே நான் அஞ்சிடே. நான் பயப்பட மாட்டேன். ஆமென். அஞ்சிடே நான் அஞ்சிடே. மரணில் பள்ளத்தாக்கில் வழியாய் நடந்தாலும் தேவரீ உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றுவதற்காக. ஆமென். ஓ யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய். Thank you Father. ஓ யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய். Thank you Father. எந்தன் கண்மலை நீரல்லவோ, எந்தன் அடைக்கலம் நீரல்லவோ. எந்தன் கண்மலை நீரல்லவோ, எந்தன் அடைக்கலம் நீரல்லவோ. எந்தன் தாவரம் நீரல்லவோ, எந்தன் ஆதாரம் நீரல்லவோ. எந்த தாவரம் நீரல்லவோ, என்னுடைய ஆதாரமே. ஆமென். அஞ்சிடே நான் அஞ்சிடே. அல்லேலூயா. அஞ்சிடே நான் அஞ்சிடே. ஓ அஞ்சிடே நான் அஞ்சிடே. இயேசுவே உம்முடைய அதிசயமான, ஆமென், ஆச்சரியமான நாமங்களுக்காக அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, நான் ஒருபோதும் பயப்பட மாட்டேன். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்க
இருக்கிறபடினால் நான் ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டேன் என்று சொல்றவங்க மாத்திரம் ஓ விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு நல்ல கரங்களை தட்டி அவருக்கே புகழ், அவருக்கே கனம், அவருக்கே மகிமையை உண்டாக்குவோம். என்னுடைய மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடு என்று சொன்னதான பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய கேடகமே, என்னுடைய கண்மலையே, நாங்கள் வந்து அடைக்கலம் புகிற எங்களுடைய தஞ்சமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆபத்து நாட்களிலே நான் அவனோடு கூட இருந்து நான் அவனை விடுவிப்பேன், நான் அவனை தப்புவிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த 3வது மாதத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் என் பட்சத்தில் எனக்காக செயல்படுகிற தேவன், என்னுடைய அருகில நின்று கொண்டிருப்பதற்காக இந்த ஆராதனையுடைய துவக்க நேரத்திலேயே பரிசுத்த ஆவியானவர் இங்கும் அங்குமாய் நம்முடைய பிரசன்னத்தை உலாவ செய்தக்கூடிய உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி நன்றி நன்றி. இதோ கர்த்தருடைய சேனை இறங்கி வருகிறது, கர்த்தருடைய சேனை இறங்கி வருகிறது. ஓ பராக்கிரமங்களை செய்வதற்கு, ஓ நம்மளை சிறையாக்கி வைத்திருக்கிறவர்களை அவர்களை சிறையாக்கி கொண்டு போவதற்கு. ரபகமன சேதலே ஹalleluya. யெகோவா நிசியே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெய கொடியே, கர்த்தர் எங்களுக்காக கொடியை ஏற்றுவோரே. The Lord is my banner, the Lord is my banner. ஆண்டவரே எங்களுக்காக கொடியை ஏற்றுகிறவர், ஒரு வழியாய் வந்த சத்துருவை 7 வழியாய் துரத்தி அடிக்கிற கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். ஓ இது அவருடைய நேரம், இது அவருடைய வேலை, அவருடைய வேலைக்குள்ள வந்திருக்கிறோம், அவருடைய நேரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த 3வது மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், இது என்னுடைய வேலை, இது நான் உங்கள் பட்சத்தில் உங்களுக்காக செயல்படுகிற நேரத்திற்குள்ளாக நீங்கள் வந்திருக்கீங்க என்று ஆண்டவர் சொல்றாரு. சீயோனுக்காக தேவன் வெளிப்படுகிற நேரம், அவருக்காக உங்களுக்காக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக தயையை வெளிப்படுத்துகிற நேரத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. எந்தன் கேடகம் நீரல்லவோ, எந்தன் மறைவீடும் நீரல்லவோ, எந்தன் கேடகம் நீரல்லவோ, எந்தன் மறைவீடும் நீரல்லவோ, என்னை காண்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ, என்னை காண்பவர், ஆமென், என்னை காப்பவர் நீரல்லவோ. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோ. அஞ்சிடேன், அஞ்சிடேன், அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்தில் எழுந்து நின்று 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகுவதில்லை. ஆண்டவரே என்னுடைய தலையை உயர்த்துகிற ஆண்டவர் என்னோடு கூட வந்திருப்பதற்காக, எனக்குள்ள இருப்பதற்காக, என் தலையை உயர்த்துகிற ஆண்டவர் எனக்குள்ளாக இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எனக்காக என் பட்சத்தில் புதிய காரியங்களை செய்து கொண்டு இருப்பவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எனக்காக செயல்படுகிறவரே உமக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதன் காலத்தில் செம்மையான காரியங்களை, நேர்த்தியான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்பவரே உமக்கு நாங்கள் நன்றி நன்றி அப்பா, நன்றி. புதிய காரியம் செய்வா இந்த நாளில் நம் வாழ்வில் மகிழ்ந்து பாடு,
பெரிய காரியம் செய்வார், புதிய காரியம் செய்வார். வேதம் சொல்கிறது, விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி கர்த்தர் இந்த 3வது மாதத்தில் எனக்கு ஒரு காரியத்தை செய்யதான் போகிறார்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கரங்களை உயர்த்தி அவருக்கு மகிமையை செலுத்துவோம். இந்த 3வது மாதத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார்னு சொல்றவங்க மாத்திரம் அவருடைய கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாய், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாய். ஹல்லேலூயா. எனவே நான் மகிழ்ந்து பாட போகிறேன். எனவே கர்த்தருக்கு நன்மை செய்தபடியால் அவரை உயர்த்துவேன், அவரை பாடுவேன் என்று சொன்னது போல புதிய காரியம் செய்வார் இந்த நாளில் என் வாழ்வில். மகிழ்ந்து பாடு, பெரிய காரியம் செய்வார், புதிய காரியம் செய்வார். என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை கற்றுக்கொள்ள போகிறீங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு புதிய காரியம் செய்வார் இந்த நாளில் நம் வாழ்வில். மகிழ்ந்து பாடு, பெரிய காரியம் செய்வார், புதிய காரியம் செய்வார். சத்துரு மூடின ஊற்று கண்களை கர்த்தர் திறப்பார் இந்த நாளில். சத்துரு மூடின ஊற்று கண்களை கர்த்தர் திறப்பார் இந்த நாளில். ஜீவ ஊற்று திறக்கும், ஜீவ தண்ணீர் ஓடும், வாழ்க்கை வளமாறும், வாழ்க்கை வளமாறும். புதிய காரியம் செய்வார் இந்த நாளில் நம் வாழ்வில். மகிழ்ந்து பாடு, பெரிய காரியம் செய்வார், புதிய காரியம் செய்வார். வானாந்தீரத்திலும் பாதை தீரக்கும், அவாந்திர வெளியும் ஆறு ஓடும். வனாந்திரத்திலும் வானாந்தீரத்திலும் பாதை தீரக்கும், அவாந்திர வெளியில் ஆறு ஓடும். கலங்காதே ஜனமே, வாக்குத்தத்தம் உண்டே, வழியை தீரப்பாரே, வழியை தீரப்பாரே. புதிய காரியம் செய்வார். பாடலை கற்றுக்கொண்டு மகிழ்ந்து பாடு, பெரிய காரியம் செய்வார், புதிய காரியம் செய்வார். சத்துரு மூடின ஊற்று கண்களை கர்த்தர் திறப்பார் இந்த நாளில். சத்துரு மூடின ஊற்று கண்களை கர்த்தர் திறப்பார் இந்த நாளில். ஜீவ ஊற்று, ஜீவ ஊற்று திறக்கும், ஜீவ தண்ணீர் ஓடும், வாழ்க்கை வளமாகும், வாழ்க்கை வளமாகும். புதிய காரியம் செய்வார் இந்த நாளில் எம் வாழ்வில். மகிழ்ந்து பாடு, மகிழ்ந்து பாடு, பெரிய காரியம் செய்வார், புதிய காரியம் செய்வார். வானாந்தீரத்திலும் பாதை தீரக்கும், அவாந்திர வெளியில் ஆடு ஓடும். வனாந்திரத்திலும் வானாந்தீரத்திலும் பாதை தீரக்கும், அவாந்திர வெளியில் ஆறு ஓடும். கலங்காதே ஜனமே, வாக்குத்தத்தம் உண்டே, வழியை தீரப்பாரே,
காரியம் செய்வா இந்த நாளில் நம் வாழ்வில். பெரிய பாடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு புதிய காரியம் செய்வா. நிந்தையாவையும் நீக்குவாரே உந்தன் வாழ்வில் இந்த நாளில். நிந்தையாவும் நீக்குவார், நிந்தையாவும் நீக்குவாரே உந்தன் வாழ்வில் இந்த நாளில். என்னுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படும். ஆமென். கண்மணி போல் காப்பா. கண்ணீர் யாவையும் துடைப்பா. கண்மணி போல் காப்பா. கர்த்தர் கைவிடாரே, கர்த்தர் கைவிடாரே. புதிய காரியம் செய்வா இன்வாழ்வில் இந்நாளில். மகிழ்ந்து பாடு பெரிய காரியம். ஆமென். புதிய காரியம் செய்வா. சத்துரு மூடின ஊற்று கண்களை கர்த்தர் திறப்பா இந்த நாளில். சத்துரு மூடின ஊற்று கண்களை கர்த்தர் திறப்பா இந்த நாளில். ஜீவ ஊற்றுகள் திறக்கும். ஆமென், ஆமென், ஆமென். ஜீவ தண்ணீர் ஓடு. வாழ்க்கை வளமாகும், வாழ்க்கை வளமாகும். ஆமென். வாழ்க்கை வளமாகும். புதிய காரியம் செய்வா இந்த நாளில் நம் வாழ்வில். மகிழ்ந்து பாடு பெரிய காரியம் இயேசுவே. புதிய காரியம் செய்வா. வானாந்தீரத்திலும் பாதை தீரக்கும் அவ்வாந்திர வெளியில் ஆறு ஓடும். வானாந்தீரத்திலும் ஆறு ஓடும். கலங்காதே ஜனமே, வாக்குத்தத்தம் உண்டே. வழியை தீரப்பாரே, வழியை தீரப்பாரே. புதிய காரியம் செய்வா எம் வாழ்வில் இந்த நாளில். பெரிய காரியம் செய்வா, புதிய காரியம் செய்வா. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு. எல்லாரும் சேர்ந்து தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. மேசியாவே உமக்கு ஆராதனை. மேசியாவே, மேசியாவே அப்பா. ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை அப்பா. ஆராதனை, ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை. ஆமென். காலையிலும் தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு. ஆமென். தூயாவியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே, வல்ல பிதாவே உமக்கு. வழிகாட்டியே, வல்ல பிதாவே, வல்ல பிதாவே வழிகாட்டியே. ஆமென். ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை. ஆமென். எஸ், எஸ். ஆமென், ஆமென், ஆமென். ஜீவமாரியே உமக்கு ஆராதனை,
ஜீவ தண்ணீரே உமக்கு, ஜீவ வழியே, ஜீவ வழியே உமக்கு ஆராதனை. எங்கள் ஜீவ தண்ணீரே ஆமென். மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. ஆமென் ஆமென். சியாவே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. சியாவே உமக்கு ஆராதனை. ஓ ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை ஆமே. காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆமே. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆமே. ஜீவவாணியே உமக்கு ஆராதனை. ஜீவ தண்ணீரே, ஜீவ வழியே, ஜீவவாணியே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. சியாவே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே, மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மேசியாவே, சியாவே உமக்கு ஆராதனை. ஓ ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை ஆராதனை. காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆமென். காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக, கர்த்தருடைய மகிமை உண்டாக. ஆராதனைக்குரியவர், அவர் புகழப்படத்தக்கவர், அவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதான தேவன் நம்மத்திலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் வவாந்திர வெளிகளை தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறவர், ஜீவ ஊற்றாய் மாற்றுகிறவர். நல்ல வாய்களை திறந்து துதிக்க ஆரம்பிங்க, அவரை போற்று ஆரம்பிங்க. அவர் புகழப்படத்தக்கவர், அவரை உயர்த்த ஆரம்பிங்க, அவரை உயர்த்த ஆரம்பிங்க. இதோ 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 என்னுடைய நாமத்தினால எங்கே 2-3 பேர் கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னதான கர்த்தர். நல்ல வாய்களை திறந்து அப்பாவை உயர்த்த ஆரம்பிங்க, அப்பாவை உயர்த்த ஆரம்பிங்க. அவர் மகிமையாய் மகிமையாய் வெற்றி சிறக்கிறார், அவர் மகிமையாய் வெற்றி சிறக்கிறார், வெற்றி சிறக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யுத்தத்தில் வல்லவர், யுத்தத்தில் வல்லவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமமாய் இருப்பதற்காக, பராக்கிரம் நிறைந்த நாமமாய் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே, அவர் அரசாளுகிற கர்த்தர். இதோ பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு வருகிறதாவே ஆண்டவர் நமக்கான காரியங்களை அவர் நிறைவேற்றி முடிக்கிறார், அவர் நிறைவேற்றி முடிப்பார். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ரபகபலா ஷதததர. நல்ல வாய்களை திறந்து அப்படி துதிக்க ஆரம்பிங்க. துதியின் சத்தம் எழும்பட்டும், துதியின் சத்தம் எழும்பட்டும், துதியின் சத்தம் எழும்பட்டும். நம் மத்தியிலே வெண்ணங்கி தரித்தவராக, 7 கண்கள் உடையவராக, புறா கண்களை உடையவராக அவர் உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்மளை மூடிக்கொண்டே இருக்கிறது, அவருடைய பிரசன்னம் நம்மளை மூடிக்கொண்டே இருக்கிறது. இடுக்கமான வழி அல்ல, ஒரு விசாலத்தை கட்டளையிடுகிறார். நம்முடைய பாதங்களை அவர் விசாலமான இடங்களிலே கொண்டு போய் நிறுத்துவார். நம்முடைய பாதங்களை விசாலமான இடங்களிலே கொண்டு போய் வைக்கிறத பார்க்கிறேன். இந்த 3வது மாதத்தில் ஹல்லேலூயா நமக்கென்று ஒரு பெரும் பாதையான வழிகளை அவர் கட்டளையிடுவார். உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை என்று சொன்ன தேவ வார்த்தையின்படியாக ஆண்டவரே விசுவாசிக்கிறேன், அதனால் நான் மிகுதியும் வருத்தப்படேன் என்று சொன்னது போல விசுவாசிக்கிறவனுக்கோ எல்லாவற்றையும் நீங்க செய்து முடிக்கிற ஆண்டவராய் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் நல்லா. நீங்க மாத்திர சபையாய் ஆவியே ஆவியே மழையாக பொழியும் நல்லா, பனி போல பெய்யும் பரிசுத்தரே. ஆமென் ஆமென். மழையாக பொழியும் நல்லாவியே, பனி போல பரிசுத்தரே. மழையாக பொழியும் நல்லாவியே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் நல்லாவியே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் நல்லாவியே. கர்த்தருடைய பிரசன்னத்துல மலைகளும் பனியை போல உருகக்கூடிய வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆண்டவர் இந்த 3வது மாதத்தில் சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் பர்வதங்களாக எதெல்லாம் மலையை போல நீங்க பார்க்குறீங்களோ அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வந்துட்டா போதும், அவருடைய பிரசன்னம் எல்லாவற்றையும் கரைத்து விடும். மலை போல தெரிகிற எல்லா விதமான காரியங்களை, போராட்டங்களை, பிரச்சனைகளை அவருடைய பிரசன்னம் ஒன்று மாத்திர போதும். அவருடைய பிரசன்னத்தை சார்ந்து கொள் என்று ஆண்டவர் சொல்றாரு. என்னுடைய பிரசன்னத்தை இன்னும் அதிகமாய் வாஞ்சி, என்னுடைய சமூகத்தை இன்னும் அதிகமாய் வாஞ்சி, என்னுடைய முகத்தை இன்னும் அதிகமாய் தேடு. அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் இந்த 3வது மாதத்தில் நான் உனக்காக செய்வதற்காக ஆயத்தமுள்ளவராய் I am standing before you. நான் உனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். ஓ என்னுடைய பிரசன்னத்தை வாஞ்சிங்க. என்னுடைய பிரசன்னத்தை, என்னுடைய சமூகத்தை நீங்க தேட ஆரம்பிக்கும் போது ஹல்லேலூயா, அவருடைய பிரசன்னம் ஆண்டவர் லிட்டரலா சில காரியங்களை எனக்கு காண்பிக்கிறார். ஓ எஸ் 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 ஆமென் ஆமென் ஆமென். அவருடைய பிரசன்னத்திற்குள்ள நாம நிற்கும் போது நமக்கு விரோதமாக, நமக்கு எதிராக சத்துரு போட்டிருக்கிற எல்லா கையெழுத்துக்களை ஆண்டவர் குலைத்து போடுகிறார். அவர் குலைத்து போடுகிறார். பிசாசு என்னென்ன காரியங்களை திட்டம் போட்டிருக்கானோ அதை எல்லாவற்றையும் குலைத்து போட்டு, இதோ வெற்றியினுடைய சாவிய, இதோ ஜெய கம்பீரத்தினுடைய சாவிய என்னை நம்பி என்னுடைய சமூகத்தில் என்னுடைய பிரசன்னத்துக்குள்ளாக வந்த உனக்கு, என்னுடைய செட்டைகளுக்குள்ளாக வந்த உனக்கு நிறைவான பலனாமே, நிறைவான பலன் உண்டு என்று சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே ஒரு ரூத்தை போல எப்பொழுதும் உண்மையே உறுதியாய் பற்றி கொள்ள உதவி செய்யுங்கப்பா. என்ன நடந்தாலும் உம்முடைய தெய்வம் தான் என்னுடைய தெய்வம், நீங்க எங்க போறீங்களோ நான் அங்கதான் வரேன் அப்படின்னு சொல்லி விடாம உண்மையே பின்பற்ற உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய பிரசன்னத்துல ஆண்டவரே பர்வதங்களும் மெழுகு போல உருகுமாமே. கர்த்தர் இந்த 3வது மாதத்துல அநேகருடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை செய்ய போகிறார். எந்தெந்த குடும்பங்கள், எந்தெந்த தனிப்பட்ட நபர் அவருடைய பிரசன்னத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறாங்களோ இந்த காரியங்கள் நிறைவேறதை நீங்க பார்க்க போகிறீங்க. இந்த காரியம் நிறைவேறதை பார்க்க போகிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. உமக்கே ஹல்லேலூயா.
Yes, yes. Thank you, Father. Thank you, Holy Spirit. Hallelujah. Amen. Amen. இயேசுவே உயர்ந்தவரே, உன்னதமானவரே, வல்லவரே, உமக்கு நன்றி. இயேசுவே கூப்பிடுங்க. இயேசுவே, தாவீதின் குமாரனே, ஓ எனக்கு இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா. ரமணஹாசே தாரலா. ஆண்டவர் ஒரு சிலருடைய வாழ்க்கையில கத்தந்த 3வது மாதத்துல நீ வெட்கப்பட்ட தேசத்துல உன்னை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் ஆண்டவர் சொல்றார். என்னுடைய கீர்த்தி, என்னுடைய புகழ்ச்சி உன்னை தேடி வருகிறது. ஓ, நீ எந்த இடத்துல வெட்கப்பட்டுட்டே, ஐயோ நான் வெட்கப்பட்டுட்டேன், நான் தலைமுடிவு ஏற்பட்டுச்சுன்னு நினைக்கிறீங்களா? நோ 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 நோ. ஆவியானவர் சொல்றார், இல்ல மகனே, இல்ல மகளே, ஓ நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். உன்னை ஒரு நாளும் தலைகுனிய விட மாட்டீங்கப்பா. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் உயரமும் உன்னதமும் சிங்காசன. Thank you, Father. அப்பாவை பார்த்து சேனைகளின் ஆகிய ராஜாவை கண்கள் காணட்டும். ஓ கர்த்தராகிய ராஜாவை கண்கள் காணட்டும். கரங்களை உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் மாணவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் முழு சபையா. ஆதியும் அந்தமும் மாணவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் மாணவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா. ஹல்லேலூயா. இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும், சீக்கிரம் வரப்போகும் ராஜா. ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மையே. அகிலத்தை வார்த்தையால, அகிலத்தை வார்த்தையால் இயேசுவே. சேனைகளின் ஆமென். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்,
பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் ஆமென். சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே முழங்கால் படியிடுவோம். கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு எங்களுடைய கிரீடங்களை உமக்கு நேராக நாங்கள் கலட்டி வைக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கிரீடங்களை கலட்டி வைக்கிறோம், எங்களுடைய மேன்மைகளை கலட்டி வைக்கிறோம் ஆண்டவரே. நீரே உயர்ந்திருப்பீராக. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாய் சர்வத்தையும் ஆளுகிற எங்கள் தேவாதி தேவன், கத்தாதி கத்தர், ஒருவருக்கே எங்களுடைய ஆராதனை செலுத்துகிறோம். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் ஆமென் ஆமென். உயரமும் எஸ் சிங்காசனத்தில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை கண்கள் காணட்டும். ஓ சேனைகளின் கர்த்தர் ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தரே. அவனுடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். என்ன காரியங்களை குறித்து கலங்கி இருக்கீங்களோ அது ஆண்டுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். எதை குறித்து கலக்கத்தோடு, எதை குறித்து அங்கலாய்ப்போடு நீங்க வந்திருக்கீங்களோ, உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய எண்ணங்களுடைய தோற்றங்களையும் என் தேவன் அறிந்திருக்கிறார். அவர் சகலத்தையும் அறிந்த தேவன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என் கரத்தில் இருக்கீங்க, நீங்க என் கரத்தில் இருக்கீங்க. அவருடைய கரத்தினுடைய நிழல் நம்மளை மூடிக்கொண்டே இருக்கிறது. இந்த 3வது மாதத்தில் அப்படியே எல்லாம் வாய்களை திறந்து, ஆண்டவரே உம்முடைய கரத்தினுடைய நிழலில் எங்களையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் மூடிடுங்கன்னு சொல்லுங்க. உன்னதமானவருடைய மறையில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி உடைய வேதம் சொல்லுகிறதே. உம்முடைய நிழலில் எங்களை தங்கி இருக்க உதவி செய்யுங்கப்பா. எங்களை மூடிடுங்க ஆண்டவரே, எங்களை மூடிடுங்கப்பா. ஒரு சிறு பிள்ளை கேட்பது போல கேளுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே எங்களை மூடிடுங்க, எங்களை மூடிடுங்க, எங்களை மூடிடுங்க ஆண்டவரே. தாய்மடியில் தவழுகின்ற உளுந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து உள்ளேனா. தாய்மடியில் குழந்தையை போல தகப்பனே தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன். முழு சபையாய் தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன். ஆமே. கவலை இல்லையே, கலக்கம்
கொண்டே நான் கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே எதை குறித்தும் பயமில்லையே. தீர்க்க தரிசனமா உங்களோடு கூட பேசுகிறார். ஆமென் ஆமென். என் நேசர் நடத்துவார், நேசர் நடத்துவீரே தினம் என் நேசர். ஆமென். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உங்க மடியில இருக்கிற உங்க கைகள் இருக்கிற ஆண்டவரை பார்த்து கலக்கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே நான் கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே எதை குறித்தும் பயமில்லையே. ஆமென். எதை குறித்தும் பயமில்லையே. ஆமென். தினம் என் நேசர் நடத்துவீரே. ஒரு குழந்தையை போல தினம் நேசர் நடத்துவீரே. ஆய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே நீர்தான் என்னுடைய தகப்பன். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன். இந்த 3வது மாதத்தினுடைய முதல் நாள்ல ஆண்டவர் நம்மளெல்லாம் கூட்டி சேர்த்திருக்கிறார். இடத்துல ஆண்டவருடைய உள்ளத்துல அதிகமாய் என்னை உந்தி தள்ளுகிற ஒரு காரியம், ஒரு குழந்தையை போல மாற வேண்டும், ஒரு சிறு பிள்ளையை போல மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர தடை பண்ணாதிருங்கள் என்று சொல்லி வேதம் சொன்னது போல சிறு பிள்ளையை போல எங்களை மாற்றிடுங்கன்னு சொல்லி முழு சபையாய் வலது கரத்தை உயர்த்தி சிறு பிள்ளையை போல மாற்றிடுங்கப்பா. ஒரு குழந்தைய போல நான் உங்க கரத்துல அமர்ந்திருக்க விரும்புகிறப்பா. குழந்தைக்கு எந்த விதமான சுய சித்தம் கிடையாது, குழந்தைக்கு வழி தெரியாது. குழந்தை முழுக்க முழுக்க அம்மாவையும் அப்பாவையும் சார்ந்திருக்கிறது போல இந்த 3வது மாதத்துல கர்த்தர் எங்களுடைய சபையை உம்மையே நாங்கள் சார்ந்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மையே நம்பி இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு குழந்தைக்கு சுயமா யோசிக்க தெரியாது, சுயமா பேச தெரியாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. உங்களிடத்துல எங்களுடைய விருப்பங்களை எல்லாவற்றையும் உம்முடைய பாதப்படியில் நாங்கள் அமர்ந்து நாங்கள் சமர்ப்பிக்கிற ஆண்டவரே. ஒரு குழந்தையை போல அர்ப்பணிக்கப்பட்ட இருதயத்தோட இந்த வார்த்தைகளை வெறும் வரிகளாக இல்லாம உண்மையான உள்ளத்தோடு ஆண்டவரே, நான் ஒரு குழந்தைய போல நீங்க எப்படி என் கையை பிடிச்சு நடத்திட்டு போறீங்களோ அதற்கு நான் வந்துடுறேன் ஆண்டவரேன்னு சொல்றவங்க மாத்திரம் வலது கையை உயர்த்தி, நான் நலம் புலன் ஒன்றும் சொல்லுவதில்லை, நான் ஒன்றும் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். நீங்க எங்கெல்லாம் என்ன அழைத்து சொல்றீங்களோ தகப்பனுடைய கரத்தை பிடித்து உம்முடைய பாத சுவடுகளை நான் பின்தொடர இதோ ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்றாங்க மாத்திரம் வலது கையை உயர்த்தி, துணையாளரே துணையாளரே இணையில்லா மணவாளரே, துணையாளரே துணையாளர் இணையில்லா இணையில்லா மணவாளரே, என் உணவாக வந்தீரையா, என் உயிர்
Yes. குழந்தையை ஆமென், போல ஆமென். குழந்தையை போல பாருங்க. குழந்தையை போல பாரு. அப்பாவை பார்த்து ஒரு பிள்ளை கேட்கறது போல. ஆமென், ஆமென். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே மடியில் சாய்ந்து விட்டேன் நான். கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கவலை இல்லையே, கலக்கம் இல்லை, கலக்கம் இல்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே நான் கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே. எதை குறித்தும் எதை குறித்தும் எதை குறித்தும் பயமில்லை. Thank you, Father. எதை குறித்தும் பயமில்லையே. தினம் என்னை சார் நடத்துகிறீர், தினம் என்னை சார் நடத்துகிறீர். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். அன்றைக்கு ஒரு சாமுவேல் சொன்னது போல, சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன், சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன், சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய யோசனைகள் ஒன்றும் எழும்பக்கூடாதப்பா, என்னுடைய சுயம் ஒன்றும் எழும்பக்கூடாது ஆண்டவரே, என்னுடைய திட்டங்கள் ஒன்றும் எழும்பக்கூடாது ஆண்டவரே. கர்த்தர் நீர் எங்களை எப்படி நடத்துகிறீரோ உம்முடைய எல்லைகளுக்குள்ளாக நான் வந்து நிற்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய எல்லைகளுக்குள்ளாக நான் வந்து நிற்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே. தொடர்ந்து மட்டுமாய் எங்களை நடத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு குழந்தையை போல எங்களை மாற ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு குழந்தைக்கு எந்த விதமான ஆண்டவரே திட்டங்களும் இருக்க முடியாது ஆண்டவரே. அதற்கு முழுக்க முழுக்க அது ஒரு குழந்தை தன்னுடைய அப்பாவை தன்னுடைய அம்மாவை ஆண்டவரே தகப்பனுடைய கண்களையே நோக்கி கொண்டிருக்கிறது போல நாங்களும் எல்லா காரியத்தில் எந்த காரியத்திலும் நாங்கள் என்ன ஒரு காரியத்தை ப்ரப்போசலை வைக்கக்கூடாது ஆண்டவரே. நீங்கள் தான் வைக்க போகிறீங்க. இந்த 3வது மாதத்தில் கர்த்தர் எங்களுடைய திருச்சபையை எங்களுடைய குடும்பங்களை நீர் அப்படியே நடத்த போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை நடத்தி சொல்லுங்க அப்பா. நீங்கள் எங்கள் கரத்தை பிடிச்சிருக்கீங்க, நாங்கள் உங்களுடைய கரத்தினுடைய அன்றைய எல்லைகளுக்குள்ளாக இருக்கிறோம். நீர் எங்களை நடத்தி செல்ல போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. தொடர்ந்து நீர் மகிமைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவுமாய் வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அப்படியே